நிறைய பேர் கண்டிப்பாக இப்படியாப்பட்ட ஒரு ஸ்டாக் வந்து பார்த்துருப்பீங்க. ஒரு ஸ்டாக் இல்லைன்னா இண்டெக்ஸோட ப்ரைஸ் ரொம்ப நாளைக்கு சைட்வேஸ் ரேஞ்சிலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். பட் சடனாக அந்த ஸ்டாக் இல்லைன்னா இண்டெக்ஸில் ஒரு பிரேக் அவுட் கொடுத்து அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் மேலே போயிட்டே இருக்கும். இதுக்கு பின்னாடி இருக்க காரணத்தை நீங்கள் தெரிஞ்சிருந்தீங்கன்னா அந்த ஸ்டாக்கில் பிரேக் அவுட் கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ட்ரி எடுத்து அந்த ஸ்டாக்லேருந்து ப்ராஃபிட் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் அந்த மாதிரி கன்சல்டேஷனுக்கு அப்புறமா ஒரு ஸ்டாக் ஏன் பிரேக் அவுட் கொடுக்குது, அதுக்கு பின்னாடி இருக்க காரணங்கள் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக பார்ப்போம். வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் கைஸ், திஸ் இஸ் மீ அகத். உங்கள் ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேடிங் ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பொதுவாக ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு ஸ்டாக் இல்லைன்னா இண்டெக்ஸோட ப்ரைஸ் ரொம்ப நாளைக்கு சைட்வேஸில் இருந்துட்டு சடனாக பிரேக் அவுட் கொடுத்தது அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஸ்டாக்கை பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் பை பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. பட் இன் ரியாலிட்டி ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஒரு ஸ்டாக்ல என்ட்ரி ஆகுறாங்க அப்படின்னா பிரேக் அவுட் ஆன அப்புறம் என்ட்ரி ஆக மாட்டாங்க. அந்த ஸ்டாக்கு பிரேக் அவுட் கொடுக்கறதுக்கு முன்னாடியே என்ட்ரி ஆயிடுவாங்க. இது பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அக்குமுலேஷன் ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸ் எப்படி ஒரு ஸ்டாக்கை ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக அக்குமுலேட் பண்ணுறாங்கன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ உங்ககிட்ட இருக்கிற ஒரு கேபிட்டல் யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு ஸ்டாக்கில் போயிட்டு மினிமம் ஒரு 500லேருந்து 1000 குவான்டிட்டி வாங்குறீங்க அப்படின்னா அது அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸை பெருசாக இம்பேக்ட் பண்ணாது. பட் இதுவே ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் போயிட்டு அவங்க கிட்டே இருக்கிற கேபிட்டல் யூஸ் பண்ணி 500லேருந்து 1000 குவான்டிட்டிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாக் வந்து வாங்க மாட்டாங்க. அவங்க மினிமமாக 5 லட்சத்துலேருந்து 10 லட்சம் குவான்டிட்டியாவது வாங்குவாங்க. ஸோ இந்த மாதிரி வாங்கும்போது அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸில் சடனாக ப்ரைஸ் ஸ்பைக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா இவ்வளோ குவான்டிட்டி வாங்கும்போது அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் கண்டிப்பாக மேலே போயிட்டே தான் இருக்கும். அந்த சடன் ஸ்பைக்கு அந்த இன்ஸ்டிடியூஷனோட ஆவரேஜ் பையிங் ப்ரைஸை வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணும். அது என்ன ஆவரேஜ் பையிங் ப்ரைஸ்னால், இப்போ ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸ் 500 ரூபாயில் ட்ரேட் ஆகுதுன்னு வச்சுப்போம். இப்போ இந்த இன்ஸ்டிடியூஷன் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸை நான் ஒரு 1000 ரூபாய் வரைக்கும் கொண்டு போக போகிறேன்னு நினைக்கிறாங்க. ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, 500 ரூபாயிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஸ்டாக்கை வந்து அக்குமுலேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இப்போ அந்த 500 ரூபாயிலேருந்து அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸை கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி அக்குமுலேட் பண்ணுவாங்கன்னா ஒரே ஆவரேஜ் ப்ரைஸ் வந்து செட் பண்ணிப்பாங்க. ஃபார் அன் எக்ஸாம்பிள் 520 ரூபாயில் கொஞ்சம் ஸ்டாக் வாங்கணும், 530 ரூபா போனால் ஒரு கொஞ்சம் ஸ்டாக் வாங்கணும். அதுக்கப்புறமா அதோட லெவல் கொஞ்சம் ரீச் ஆன உடனே அதுக்கப்புறமா அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஸ்டாக்கை செல் பண்ணிவிட்டு அகெயின் அக்குமுலேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணுன்னு கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ ஒன்ஸு அவங்களுக்கு தேவையான குவான்டிட்டி அதே மாதிரி அவங்களுக்கு தேவையான ஆவரேஜ் ப்ரைஸ் கிடச்ச உடனே அந்த ஸ்டாக்கை பற்றி நிறைய ஸ்பெக்குலேட்டிவ்ஸ் வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் பண்ணுவாங்க. லைக் வந்து நியூஸஸ்லையும் சரி நிறைய வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ட்ரேடர்ஸ் மூலிமாவும் ஸ்பெக்குலேட்டிவ்ஸ் க்ரியேட் பண்ணுவாங்க. ஒன்ஸ் ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸ் அவங்களுக்கு தேவையான குவான்டிட்டியை ஒரு ஆவரேஜ் ப்ரைஸில் பை பண்ணிட்ட அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அது எப்படி இன்க்ரீஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னா அந்த ஸ்டாக்கை நிறைய வாங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி வாங்க ஸ்டார்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸில் ஒரு டிமாண்ட் வந்து கிரியேட் ஆகும். அந்த டிமாண்ட் வந்து கிரியேட் ஆகும்போது நிறைய ரீட்டைல் பீப்புள்ஸும் இல்லைனா இன்னொரு இன்ஸ்டிடியூஷன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டாக்கை கொஞ்சம் கொஞ்சமாக பை பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸை ஒரு நல்ல ரேலி ஆகும். ஒரு ரேலி ஆகி அவங்களுக்கு தேவையான டார்கெட் வந்த உடனே அந்த ஸ்டாக்கை கொஞ்சம் கொஞ்சமாக செல் பண்ணிவிட்டு அந்த ஸ்டாக்லேருந்து வெளியே வந்துடுவாங்க. ஸோ பொதுவாக இந்த அக்குமுலேஷன் ஃபேஸ் எப்படி நடக்கும்னு ஒரு எக்ஸாம்பிள் வந்து காட்டுறேன். பொதுவாக ஒரு ஸ்டாக் இல்லைனா இண்டெக்ஸோட ப்ரைஸில் ஒரு மேசிவான கிராஷ் வந்த அப்புறம் தான் இந்த அக்குமுலேஷன் ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகும். சம்டைம்ஸ் கிராஷ் வராமலேயும் ஸ்டார்ட் ஆகும். பட் 70 to 80% வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 30லேருந்து 40% கிராஷ் வந்ததுன்னா இந்த அக்குமுலேஷன் ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஸ்டார்ட் ஆகும். சேம் அதே மாதிரி அந்த ஸ்டாக்கில் வந்து பாருங்கள் ஒரு மேசிவான கிராஷ் வந்து வந்திருக்கு. அதுக்கப்புறமா அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பாருங்கள் ஒரு நேரோவான ரேஞ்சில் ரொம்ப நாளைக்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு இன்ஸ்டிடியூஷன் அந்த ஸ்டாக்கை வந்து அக்குமுலேட் பண்ணிகிட்டே வராங்க. அதுக்கப்புறமா அந்த ஸ்டாக்கில் ஒரு பிரேக் அவுட் கொடுத்து ரீடெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறமா அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேலே போயிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் நிறைய எக்ஸாம்பிள் நான் சொல்லிகிட்டே போவேன். ஒரு ஸ்டாக்கை ஒரு இன்ஸ்டிடியூஷன் ஸ்லோவாக அக்குமுலேட் பண்ணி அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிகிட்டே வருவாங்க அவங்களோட போர்ட்ஃபோலியோவில். சேம் அதே மாதிரி அதே ஸ்டாக்கில் பாருங்கள் அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் ஒரு மேசிவான கிராஷ் வந்து கொடுத்துருக்கு. அதுக்கப்புறமா ஒரு சின்ன அக்குமுலேஷன் ஃபேஸ் வந்து நடந்திருக்கு. அதுக்கப்புறமா அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் கொடுத்து மேலே வந்து போயிருக்கு. பொதுவாக ஒரு ஸ்டாக் இல்லைனா இண்டெக்ஸில் இந்த அக்குமுலேஷன் ஃபேஸ் எவ்வளோ நாளைக்கு நடக்கும் அப்படின்னா மினிமம் 2 வீக்ஸ்லேருந்து மேக்ஸிமம் 8 மந்த் 9 மந்த் இல்லைனா 1 இயர் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அக்குமுலேஷன் ஃபேஸ் ஒரு சில ஸ்டாக்ஸில் நடக்கும். சம்டைம்ஸ் ஒரு சில ஸ்டாக்ஸில் இயர் கணக்காக அந்த ஸ்டாக்கை கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்போ ஆஸ் அ ரீட்டைல் ட்ரேடராக நீங்கள் இந்த அக்குமுலேஷன் ஃபேஸில் எப்படி அந்த ஸ்டாக்கில் என்ட்ரி எடுக்கலான்னு கிளியராக சொல்கிறேன். இதுக்கு உங்ககிட்ட மினிமம் 20லேருந்து 30 லட்ச ரூபாவது கேபிட்டல் இருக்கணும். அந்த கேபிட்டல் இருந்தால் மட்டும்தான் உங்களால் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஸ்டாக் வந்து பை பண்ண முடியும். ஸ்டாக்கோட ப்ரைஸ் எப்போல்லாம்
அந்த சைட்வேஸ் ரேஞ்சில் இருக்கும்போது சப்போர்ட் ஏரியா வருதோ அப்போ அந்த ஸ்டாக்கை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் அதிகமாக பை பண்ணக்கூடாது. மினிமம் ஒரு 10 to 15% உங்கள் கேபிட்டலை யூஸ் பண்ணி நீங்கள் பை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் பிரேக் அவுட் கொடுத்த அப்புறமா நீங்கள் எங்களோட என்டையர் கேபிட்டலை கொடுத்து அந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா பை பண்ணி முடிச்சிடலாம். அப்படி பை பண்ணும்போது உங்களோட ஆவரேஜ் பையிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா செட் ஆகிடும். அந்த ஆவரேஜ் பையிங் ப்ரைஸ் உங்களோட ப்ராஃபிட்டை ஒரு பெரிய லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போய் நிறுத்தும். இதுவே உங்ககிட்ட ஒரு சின்ன கேபிட்டல் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த ஸ்டாக்கில் பெட்டர் பிரேக் அவுட் கொடுத்த அப்புறமா என்ட்ரி ஆகிறது என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டு நான் சொல்லுவேன். சம்டைம்ஸ் பிரேக் அவுட் கொடுத்து ரீடெஸ்ட் ஆகலாம், அப்போ நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம். இல்லைனா நீங்கள் பிரேக் அவுட் கொடுக்கும் போதே என்ட்ரி எடுக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டு தான் நான் சொல்லுவேன். ஹோப் இந்த வீடியோவில் நான் சொன்ன இந்த டீட்டெயில்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட் சம்மந்தமாக ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அதை பற்றி நான் செப்பரேட்டாக இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். ரொம்ப நாளைக்கு அப்புறமா வீடியோ போட்டிருக்கேன், ஏன்னா கொஞ்சம் நிறைய ஒர்க் இருந்தது, அதனால தான் இந்த லாங் கேப். இதுக்கப்புறமா நம்ம சேனலில் ரெகுலராக வீடியோ வரும். அதுக்கு நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸோட பார்ப்போம். அன்டில் தென் பாய்.